ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூலி உங்கள் எத்தனை பேர் இந்த ஒரு படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேரும் பண்ணுங்க. நான் இந்த ஒரு படத்தை நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். நாளைக்கு காலைல 10:45 இந்த ஒரு படத்துக்கான டிக்கெட் நான் புக் பண்ணியிருக்கேன் நாகர்கோவில் ஸ்ரீ கார்த்திகை தியேட்டரில். ஸோ நாளைக்கு இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு படத்துக்கான ரிவ்யூ நான் ஷேரும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ இருக்கிற தமிழில் ரிவ்யூ அப்படி சொல்லி இருக்கு, இந்த ஒரு வீடியோவில் என்ன தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்யலாம். இப்போ கூலி படத்துக்கான ரிவ்யூலாம் பார்க்க போகிறது கிடையாது. பட் நான் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு படத்துக்கான ரிவ்யூஸ்லாம் பார்க்கவும் செய்வோம் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் படத்தை பார்த்துட்டு நம்மள்கிட்ட அவங்களோட ரிவ்யூ ஷேரும் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கூலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ படத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படம் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணவும் செய்யல. ஒரு பிலோ ஆவரேஜான படமாக தான் கூலி திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாருமே ஷேரும் பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக இந்த ஒரு படத்தில் நம்மலாம் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், முக்கியமாக லோகேஷோட படம் அப்படிங்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த விஷயங்கள் இந்த ஒரு படத்தில் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் இல்லை, படம் பார்த்து ஒரு சில பேர் ஷேரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கு ஏ சென்சர் கொடுக்கணும் இருப்பாங்க இல்லையா. பட் நான் ஏ சென்சருக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ராவான ஃபைட் சீக்வன்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்து எல்லாருமே ஷேரும் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் வைஸுமே நிறைய வீக்கான கேரக்டர்ஸ் இந்த ஒரு கூலி திரைப்படத்தில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்து எல்லாருமே ஷேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ கூலியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டு வரேன், இந்த ஒரு படம் ஏ சென்சர் அப்படி சொல்லிட்டு வரும்போதே 1000 கோடி அடிக்காது அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான். இப்போ விஜய் சார் படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் இல்லை மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா மினிமம் கேரண்டியாக கண்டிப்பாக ஓட செஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டெல்லாம் அவ்வளோ நெகட்டிவான ரிவ்யூஸ் வாங்கியும் 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. லியோவுக்கும் நெகட்டிவான ரிவ்யூ தான். பட் அப்படியுமே இந்த ஒரு படம் 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. 2023ல் லியோ தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண மூவியாக இருக்கும் செஞ்சு. ஸோ கூலியை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி இந்த ஒரு படம் கலெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு படம் லியோவோட கலெக்ஷனையோ இல்லைனா ஜெயிலருக்கான கலெக்ஷனையோ இந்த ஒரு படம் பீட் பண்ண போகிறது கிடையாது. வேணா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா பேட்டைன் படத்துக்கான கலெக்ஷனை பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம தளபதி ஜோடி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான கலெக்ஷனை பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான கலெக்ஷனுமே இந்த ஒரு படம் பீட் பண்ணாதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணவும் செய்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நான் இந்த ஒரு படத்தை பார்க்கவும் சேர்ந்து போகிறேன். நான் பார்த்துட்டு எனக்கு இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள்கிட்ட ஷேரும் பண்ணுறேன். ரிவ்யூவாக போட்டால் அவ்வளோ பெரிய வியூஸ் போகுமான்னு தெரியல. நான் இதுவே தமிழில் ரிவ்யூலாம் வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ வியூஸ் போகும் அப்படிலாம் சொல்லி தெரியல. இப்போதைக்கு நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒரு சில ஒப்பீனியன்ஸ், படம் பார்த்தவங்க ஷேர் பண்ண ஒப்பீனியன்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் படம் பார்த்துட்டு என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேரும் பண்ணாங்க. அதெல்லாம் தான் இப்போ இந்த ஒரு வீடியோவில் ஷேரும் பண்ணியிருக்கேன். நாளைக்கு படம் பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேரும் பண்ணுறேன்.